வணக்கம் மக்களே! சிஎஸ்கே தற்போது தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது. 2 வாரங்கள் மட்டுமே அணியில விளையாட மாட்டேன். அதுக்கப்புறம் அணிக்கு திரும்பிடுவேன்னு சொன்ன தோனி. லாஸ்ட்டா நடந்த மும்பைக்கு எதிரான போட்டியில தோனி களம் இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா, அவர் முழு உடற்தகுதியை பெற்று விட்டார் அப்படின்னு சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதனால அந்த போட்டியில களம் இறங்குவார் அப்படின்னு எல்லோருமே நெனைச்சோம். ஆனா, அவர் இறங்கவே இல்ல. அது மிகப்பெரிய அளவு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. 100% அவரு முழு உடற்தகுதி அடைந்து விட்டாரு. அப்படி இருந்தும், இன்னும் அணிக்குள்ள அவர் வரவே இல்ல. தற்போது சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா, 5 தோல்விகளை சந்தித்து 8வது இடத்துல இருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து போட்டிகளிலுமே வென்றால் மட்டுமே சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா, பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள செல்லும். ஆனா, தற்போது தோனி ஒரு அதிர்ச்சியான முடிவை எடுத்திருக்காராம். அது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து போட்டிகளிலும் தோனி விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அது எதற்காக அப்படின்னா, தற்போது இளம் வீரர்களை கொண்டு சிஎஸ்கே ஒரு நம்பகத்தன்மையான ஒரு அணியா உருவாகி கொண்டு வருகிறது. இந்த நேரத்துல நான் உள்ள வந்தேன் அப்படின்னா, இளம் வீரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தான் விளையாட போற கடைசி வருடம் இதுவாக கூட இருந்தாலும், இப்போதே நான் உள்ள வந்தா குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால, இதற்கு அப்புறம் வரக்கூடிய அனைத்து போட்டிகளிலும் தான் விளையாடல அப்படிங்கிற ஒரு முடிவை தோனி எடுத்திருக்காராம். இதற்கு அணி நிர்வாகமும் சம்மதம் தெரிவித்து இருக்காங்களாம். இது ரசிகர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஆண்டு தோனி விளையாடல அப்படின்னா, இதற்கு அப்புறம் வரக்கூடிய அனைத்து தொடர்களிலும் தோனி விளையாட மாட்டார் அப்படிங்கிறதும் ஒரு அதிர்ச்சியான தகவல் தான். இது போன்ற கிரிக்கெட் தகவல் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.